ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் படத்துடைய ட்ரைலர் வந்ததுன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா மூவி டீம் வந்து அஃபிஷியலாக அந்த ஒரு போஸ்டர்னா ஷேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டர் பார்க்க சூப்பராக இருக்கு. ஒரே போஸ்டரில் நிற்கிற யாஷ் அவருடைய ஃபோட்டோ எடுத்து எத்தனை ட்ரைலருக்கு எத்தனை போஸ்டருக்கு தான் வந்து எடிட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ஒரே போஸ்டர் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, எது எப்படியோ ட்ரைலர் இருந்ததுன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது ட்ரைலர். ஸோ வெறித்தனமாக நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இது எதனா கொடுப்பாங்க. படத்துலேருந்து டீசர்லேருந்து ட்ரைலர்லேருந்து எது வந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. பார்ப்போம் ட்ரைலர் என்ன மாதிரி எதனா சம்பவத்தை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் இவங்க விட்ட டீசர் எல்லாத்துலயுமே அதனா கதையை ரிவீல் பண்ணவே கிடையாது. ஸோ இந்த ஒரு ட்ரைலர்ல கதையை ரிவீல் பண்ணுங்கப்பா, அப்பதான்ப்பா படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவது இருக்கும். இதுலயே அதே மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா படத்துக்கு போறதே டவுட் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை தயாரிக்கிறது யார் அப்படின்னா நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் தயாரிக்கிறாங்க. ஜனநாயகன் படத்தையும் இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் தயாரிச்சாங்க. ஜனநாயகன் படத்துக்கு நியூ ட்ரைலர் கொடுங்கன்னு சொல்லி நம்ம எத்தனை வாட்டி கத்திருப்போம். அது எத்தனை நாளைக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருங்க, சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறமா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ வாட்டி கேட்டோம். பட் ஆனால் கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு அப்டேட் கூட கொடுக்கல. கடைசியா 3 ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த டாக்ஸிக் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற படத்துக்கு 8ஆம் தேதிலாம் ட்ரைலர் ரிலீஸ் பண்றாங்க. இன்னும் இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் வைக்கல, கண்டிப்பா வைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வச்சிருவாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி ட்ரைலர் ரிலீஸ் பண்றாங்க. இப்போ இவங்கள்ட்ட இந்த ட்ரைலர் யார் கேட்டா, ஒரு படத்தோட ட்ரைலர் கண்டிப்பா வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் என்னத்த சொல்றதுனே தெரியல. கேட்காமலே அப்டேட் டாக்ஸிக் படத்துக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஜனநாயகன் படத்துக்கு 1000 வாட்டி வீடியோ போட்டு 1000 கேள்வி கேட்டா இவங்க வந்து ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்க. இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு முக்கியம் டாக்ஸிக் படம் தான் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஜனநாயகன் படம் உங்களுக்கு முக்கியமே இல்ல போல இருக்கு. இன்ன வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்டேட் கூட என்ன கொடுக்கல மூவி டீமே. கேட்காம டாக்ஸிக் படத்துக்கு மட்டும் அப்டேட் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுனே தெரியல. விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. விஜய் அவர்களோட சேர்ந்து படம் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற ப்ரொடியூசர். இது மட்டும் இல்லாம நான் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல விஜய் அவர்களை நடிக்க வச்சு தான் ஒரு படம் தயாரிக்கலாம்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல வேலை நீங்க தயாரிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்டேட்லாம் டிலே பண்ணிருப்பீங்க. அப்டேட் கொடுத்துருக்கவே மாட்டீங்க. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. வெரி ஒஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேவிஎன் ப்ரொடக்ஷன் இருக்குது. டாக்ஸிக் மட்டும் அப்டேட் அள்ளி கொடுக்குறாங்க. ஒருவேளை எப்படி நினைச்சிட்டாங்க போல இருக்கு, லீக் ஆன படத்துக்கு எப்பறம் ஹைப் ஏத்துறது, ஸோ அதனால லீக் ஆகாத நம்ம டாக்ஸிக்காவது ஹைப் ஏத்துன்னு சொல்லிட்டு இப்பல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. என்னத்த சொல்றதுனே தெரியல. சரி, ஓகே, டாக்ஸிக் படத்துக்கான ட்ரைலர் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வர போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்றத. கண்டிப்பா ட்ரைலர்ன்றது வெறித்தனமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் படத்தோட ட்ரைலர் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா மூவி டீம் அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ட்ரைலருக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.